இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. The Mega Women Lifetime Achievement Award for Politics goes to Tirumadi Premalata Vijayakanth அவர்கள். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் மேடம். ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கு இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த நேரத்தில் மெகா டிவியை பற்றியும் ஜெயந்தி தங்கபாலு அவர்களை பற்றியும் சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் மெகா டிவியில் இந்த ப்ரோக்ராமை நான் வீட்டில் இருந்து பார்ப்பேன். ஏன்னா நான் பெண்களை மிகவும் போற்றக்கூடியவள், ஆராதிக்கக்கூடியவள், விரும்பக்கூடியவள். எனக்கு பெண் என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த வகையில் மார்ச் 8 பெண்களுக்காக ஒரு சிறந்த நிகழ்ச்சியை செய்கின்ற ஒரே தொலைக்காட்சி மெகா தொலைக்காட்சி. அதில் எந்த என்னுடைய சிறுவயது காலத்தை பற்றி தான் இந்திரா தங்கபாலு அவர்கள் நமது ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து சற்றேறக்கூடிய 2.5 மணி நேரம் என்னிடம் முழுவதுமாக ஒரு நீண்ட நெடிய ஒரு பேட்டியை எடுத்திருக்காங்க. இப்போ போட்டது ரொம்ப ஷார்ட்டு தான். அந்த ஏவி மிகப்பெரிய அளவு அந்த ஏவியில் என்னுடைய ஸ்பீச் இருக்கும். என்னுடைய எத்தனையோ தொலைக்காட்சிக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்திரா கூட நான் உட்காந்து பேசும்போது என்னை அறியாமல் ஒரு பாண்டிங், என் மனதில் இருந்த அத்தனை விஷயங்களையும் அவர்கள் முன்னாடி நான் அன்னைக்கு கொட்டியிருக்கேன். கேப்டனுடன் எனக்கு ஏற்பட்ட திருமண பந்தம், அதற்கு பிறகு கேப்டனுடன் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. என்னுடைய பள்ளி காலத்திலே கல்வியோடு சேர்ந்து விளையாட்டுத் துறையிலுமே மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்க வேண்டும் என்று நானும் என் சகோதரியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷாட்புட், டிஸ்கஸ் த்ரோ, ஜாவ்லின், அத்லெட்ஸ், அதே மாதிரி எல்லா விதமான கேம்ஸ்லையுமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சுகர் மில் சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவு வேலூர் மாவட்டத்திலே அனைத்து பரிசுகளையும் தட்டி செல்லக்கூடிய ஒரு மாணவிகளாக நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அந்த காலத்திலேயே நான் இந்திரா கிட்ட சொல்லியிருக்கேன், எங்களுடைய அப்பா ஆம்பூர் கோஆப்ரேட்டிவ் சுகர் ஃபேக்ட்ரியில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக எங்களை மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்து என் அப்பாவும் அம்மாவும் தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தவர்கள். அந்த காலத்திலேயே எதுக்கு ஸ்போர்ட்ஸ் போகணும் வேண்டாம் என்று தடுக்காமல் உங்களால் சாதிக்க முடியும் என்று எங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எங்களுடைய பேரண்ட்ஸ். அந்த வகையில் வெறும் கல்வி மட்டும் ஒரு பெண்ணுக்கு பத்தாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக நம்ம பல்வேறு வகையில் நம் திறமையை நாம் வளர்த்துக்கணும். அந்த விளையாட்டுத் துறையில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா இடத்துலையும் போய் வெற்றி வாகை சூடும் பொழுது அந்த ப்ரைடு, அந்த கௌரவம், அந்த சந்தோஷத்திற்கு இணை எதுவும் இல்லை. அதனால தானோ என்னவோ இன்னைக்கு தேர்தல் களத்திலுமே எந்த ஒரு தொய்வில்லாமல் மிக தைரியமாக அந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ளும் சக்தியை கடவுள் கொடுத்திருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, கேப்டனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தம், நான் சினிமா துறையில், எனக்கும் சினிமா துறைக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. கேப்டனுக்கும் அப்படி தான், மதுரையில் இருந்து சினிமா துறைக்காக உழைத்து முன்னேறியவர். அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுக்கும் எனக்குமான அந்த பந்தத்தை, அந்த முடிச்சை உருவாக்கியவர். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு உதாரணமாக அமைந்தது தான் எங்கள் திருமணம். நான் வேலூர் மாவட்டத்திலே எக்ஸிலியம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது
கேப்டனின் மனைவியாகும் வாய்ப்பு எனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தார். இது ஒன்றும் சாதாரண பந்தம் கிடையாது. கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட இந்த பந்தம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் இருவரும் ஐடியல் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நிச்சயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்கிறேன்னா, திருமணம் என்பது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான். அதனால் நிச்சயமாக இந்த இளைஞர்கள் இப்பொழுது இருக்கும், ஏன்னா டைவர்ஸ்லாம் நிறைய ஈஸியாகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா கோர்ட்டில் அதிகமான டைவர்ஸ் கேசஸ் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. எடுத்த பிறகு அதிலிருந்து நீங்கள் என்றைக்கும் பின் வாங்கக்கூடாது என்பதை நான் சொல்கிறேன். ஒரு பெண் அப்படின்னாலே அந்த பெண்ணுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அந்த பெண்ணு இந்த உலகத்திலுக்கே ஒரு அடையாளம். ஒரு பெண் இல்லாத வீடை யோசிச்சு பாருங்க, அது சாத்தியமே கிடையாது. அந்த பெண்ணுக்குள்ள அழகு இருக்கு, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, அந்த குடும்பத்தை வழிநடத்தும் திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு பெண் அப்படின்றவள் மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த திறனை கடவுள் கொடுத்திருக்கிறார். இப்போ கேப்டன் என் கூட இல்லை அப்படின்னு நான் எந்த நிமிஷமும் நினைத்ததே கிடையாது. ஏன்னா கேப்டன் என்னுள்ளதான் இருக்கிறார், என் கூடயே இருந்துதான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த தைரியத்தோட அந்த நம்பிக்கையோடு தான் என்னுடைய பயணத்தை தினந்தோறும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்துயிசமில் நம்ம பார்த்தா அர்த்தநார் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டா ஆதாம் ஏவாள் என்று ஒன்றாக உருவானவங்க தான். அதே தான் இஸ்லாத்திலையும். அதுபோல ஒரு பெண்ணும் ஆணும் சரிசமமாக அனைத்து துறைகளிலும் எல்லா விதத்திலும் ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் தான் அதிகம். அந்த வகையிலே இந்த வேர்ல்டு விமென்ஸ் டேல இங்கு அனைத்து பெண்களையுமே நான் பாராட்டுறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே சாதனையாளர் தான். கடவுள் ஒவ்வொரு வீட்லையும் தனித்தனியாக எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. அதனால தான் ஒரு பெண்ணை குடும்ப தலைவியாக ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பெண்ணினுடைய உருவமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பெண்கள் நிறைந்திருக்காங்கன்னா அது கடவுளினுடைய அவதாரங்கள் தான் பெண்கள். ஒரு குழந்தையாக, கன்னியாக, மாணவியாக, மகளாக, தங்கையாக, மனைவியாக, தாயாக, தாரமாக, எத்தனையோ பரிணாமங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க கணவர் இல்லைன்னா கூட அந்த அம்மா 10 பிள்ளைகள் இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க. ஆனால் மனைவி இல்லை என்றால் கணவரால் நிச்சயமாக என்னுடைய குரு, ரோல் மாடல் எல்லாமே சின்ன வயசு காலத்திலிருந்து எம்ஜிஆரையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலேயே நடந்தவர் கேப்டன். வரவங்க பசியோடு போகக்கூடாது என்பதில் உறுதிவாக்க வேண்டும் என்பதுதான் கேப்டனுடைய கனவு, லட்சியம் எல்லாமே. அந்த வகையில் அவர் 40 ஆண்டு காலம் மக்களுக்காக செய்த சேவைகள், ஒவ்வொரு நாளும் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் மக்களுக்காக அவர் செய்த அந்த சேவைகள் இன்றளவும் ஒரு இமியளவு கூட மாறாமல் அதை அப்படியே தொடர்ந்து அந்த உதவிகளை, சேவைகளை நாங்கள் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களை இயக்கி கொண்டிருப்பவர் கேப்டன் தான். அதனால நிச்சயமாக நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா. எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். உலக மகளிர் தின வாழ்த்துக்களை அனைத்து மகளிருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உதவியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் கூட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுக்கு தகுதி உடையவள் என்று ஜெயந்தியம்மா அவர்கள் என்னை தேர்வு செய்ததற்காக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அன்பு தலைவர், மத்திய அமைச்சர், முன்னாள் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது.
நான் நமது தலைவரை இழந்து அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு இந்திய காங்கிரஸ், அது எனக்கு மிகவும், நான் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது. பொதுவாக காவல்துறையில் அவார்டு நிறைய கொடுப்பார்கள், பாராட்டுவார்கள். உடனே தவறு செய்துவிட்டால் உடனே சஸ்பெண்ட் பண்ணுவார்கள், பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவார்கள். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் காவல்துறையில் நான் முழுமையாக என்னுடைய பணியை முடித்த பிறகு நான் ஒரு சாதனையாளர் என்று நம்முடைய நிர்வாக தலைவர் மெகா டிவி அவர்கள் என்னை தேர்வு செய்து இந்த இடத்தில் நிறுத்தி எனக்கு ஒரு முழுமையான வாழ்வை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகிற்கு என்னோட பணியை அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இது வித்தியாசமான ஒரு பாராட்டு. என்னோட அதிகாரிகள் பாராட்டி இருக்கிறார்கள், பொதுமக்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் நான் தவறு செய்துவிட்டால் உடனே தண்டனையும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் நான் 37 ஆண்டுகள் அப்பழுக்கற்ற முறையில் பணி செய்து நம்முடைய இந்திய முன்னாள் பிரதமர் அவர்களோடு அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்ற வருத்தத்தோடு நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு அம்மா என்னை தேர்வு செய்தார்கள், வீராங்கனை என்று என்னை பாராட்டினார்கள். இந்த உலகத்தில் இருந்த அனைத்து பெண்களும் வீராங்கனைகள் தான், அனைத்து பெண்களும் சாதனையாளர்கள் தான். எல்லா தாய்மார்களும் என்னை போன்ற, அம்மாவை போன்ற இங்கே இருக்கக்கூடிய சாதனையாளர்களை உருவாக்கிய தாய்மார்கள் தான். அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் சாதனையாளர்கள். சாதனையாளர்களை உருவாக்கியவர்கள், ஈவன் அது ஆண்களாக இருந்தாலும். ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன். ஒரு செத்த மீன் அந்த ஆற்றோடு தண்ணீர் எந்த பக்கம் போகுமோ அந்த பக்கமே போயிட்டுருக்கும். செத்த மீன் அந்த தண்ணீர் ஓடக்கூடிய அந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய மீன் தான் எவ்வளவு பெரிய அந்த ஆறாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் எதிர்த்து போராடி அது முன்னேறி செல்லும். உயிருடன் இருக்கக்கூடிய மீன் தான் எதிர்த்து போராடும். அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய மீனை போன்றவர்கள். இந்த உலகத்தில் போராடிதான் நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். காட்டாறு போல எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும், பெரிய பாறாங்கல்லே இருந்தாலும் அதை உருட்டி போட்டுவிட்டு அது போய் சேரக்கூடிய இடத்திற்கு போய் சேரும் அந்த காட்டாறு. அப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். இந்த உலகத்திற்கு உயிர் கொடுப்பவர். பல சாதனையாளர்களை உருவாக்கக்கூடியவர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் போய்த்துக்கூடாது, பெண்கள் தான் சாதனையாளர்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நாச்சியார் அம்மா அவர்கள். நன்றி ஐயா. தயவுசெய்து எல்லாரும் அமர வேண்டும். நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம், மகளிர் வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய பெருமையை நான் எதிர்பார்க்கலை. நீங்கள் எல்லாரும் எழுந்து மிக்க நன்றி. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கேன். என்னுடைய அண்ணன் அடிக்கடி சொல்வார், படிப்பு என்பது அவசியம் பெண்களுக்கு. நான் அதை விட படிப்பு மட்டும் பத்தாது, நிறைய மற்ற பயிற்சிகள் கொடுத்தா எந்த பெண்ணும் எதையும் சாதிப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அது எனக்கும் என்னுடைய கிராமத்தில் பிறந்ததுனால எனக்கு முதல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. ஒரு விவசாய குடும்பம் தானே, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பஸ் பார்த்துருக்கியா, ரயில் பார்த்துருக்கியா, ட்ரெயின் பார்த்துருக்கியா, அப்போ ஒரு வெறி இருக்கும் எனக்கு. நம்மளும் நல்லா படித்து முன்னேறி, ஹார்வர்டு யூனிவர்சிட்டிங்கிறது பெருசாக சொல்கிறாங்களே, அது என்ன தான் இருக்கும், அங்கே போய் படிக்கலாம், அந்த ஒரு வெறி எனக்கு இந்த கிராமத்தில் பிறந்ததுனால வந்தது. என்னுடைய பெரியவர் டாக்டர் வெங்கட்சாமி அவங்க ரொம்ப அழகாக ஒருத்தர் உயிரோடு நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இருக்கணும்னா ஏதோ ஒரு பர்பஸோடு தான் நம்மளை அனுப்பியிருக்காங்க கடவுள். அந்த பர்பஸ் இல்லாமல் எல்லோரும் திங்கள் போய் செவ்வாய் போய் புதன் போய் அப்படி போயிட்டே இருந்தோன்னா அது வாழ்க்கையே இல்லை. நம்ம எதுக்கும் கட்டாயம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் கிராம பெண்களுக்கு ஒரு சுமாராக ஒரு 50,000 பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்குறது பெரியவருடைய ஒரு கனவு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் மட்டுமே பண்ணலை. இன்றைக்கி கூட எங்கள் பிள்ளைங்க வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் 8,000 பேர் வேலை செய்கிறோம். அதில் 88% பெண்கள். இப்போ நான் இனிமேல் நான் வருங்காலத்தில் ஐயா தங்கபாலு ஆடவர் தினம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா துறையிலையும் நம்ம பெண்கள் நல்லா வர்றாங்க.
அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு பரிவு, ஒரு இன்னொருத்துக்காக ஹெல்ப் பண்ணுற இது எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நம்ம தலை நிமிர்ந்த பெண்மையை நல்லா நடந்துக்கணும். நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரெக்கக்னிஷன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப கொஞ்சம் மனசு, ஐயோ நான் பண்ணலையோ, நமக்கு வயசாகிடுச்சோ அப்படின்னு. என்னோடய ஏஜில் இன்னும் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் இருக்குமோ தெரியாது, ஆனால் நிச்சயமாக உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேன். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மேடம். எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயந்தி மேடம்க்கும் ஐயா அவர்களுக்கும் மெகா டிவியின் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் மனப்பூர்வமான நன்றியை இந்த மேடையில் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரங்கத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. பொதுவாக எந்த மேடையில் பேசுகிற போதும் எனக்கு ஒரு அச்ச உணர்வோ தயக்க உணர்வோ பெரும்பாலும் இருந்ததில்லை. ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் சமீபத்தில் இல்லை. ஆனால் இந்த மேடையில் கொஞ்சம் ஒரு சின்ன அச்சம் இருக்கிறது. அதற்கு காரணம், என்னோடு இங்கே விருது வாங்கியவர்களினுடைய சாதனைகளை எல்லாம் இங்கே உட்கார்ந்து நான் பார்த்தபோது எந்த விதத்தில் எனக்கு அந்த தகுதிகளுக்கு நிகரான தகுதி இருக்கிறது என்ற எண்ணம் வந்ததனால் ஒரு சின்ன அச்ச உணர்வு எனக்கு. எதிரே இருக்கிற அன்பு சகோதரிகள் வடிவுக்கரசி மேடம் இருக்காங்க, ரேவதி சங்கரன் மேடம் இருக்காங்க, இங்கே சாந்தகுமாரி மேடம் இருக்காங்க, இங்கே விருது வாங்கிய டாக்டர் நாச்சியார் ஆண்டாள் மேடம், அவங்க வெடித்து சிதறிய குண்டினுடைய சில துகள்களை இன்னமும் உடம்பிலே தாங்கிக் கொண்டும் தன்னுடைய பணியை பணி நிறைவு வரை செய்த அனுசயா மேடம் இருக்காங்க. இலங்கையின் முதல் பெண் இசையமைப்பாளர் அவங்க இருக்காங்க. பொதுவாகவே பெண்கள் தன்னுடைய நகைகளை எதுக்கும் இழப்பதற்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் கிளிகளின் உணவுக்காக அதை இழந்தது கூட பெருசில்லை, அதுதான் சந்தோஷம் என்று சொல்லுகின்ற அன்பு சகோதரி இருக்காங்க. இவர்களெல்லாம் பார்க்குற போது இன்னும் போக வேண்டிய நிறைய பயணம் செய்யணும்னு சொல்கிறதுக்காக தான் ஜெயந்தி மேடம் இந்த விருதை இந்த நேரத்தில் எனக்கு வழங்கி இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். பிரேமலதா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அரங்கில் இவ்வளவு பெரிய திரையில் எங்கள் அப்பா அம்மாவினுடைய படத்தை பார்த்த போது எனக்கு கொஞ்சம் கண் கலங்கியது. எங்கள் அக்கா இங்கே இருக்காங்க, அவங்க பேர் ஹேமா, கட்டாயம் அவ்வளோ அழுதுருப்பா, எனக்கு தெரியாது. அவங்க தான் காரணம். அம்மாவும் அப்பாவும் போட்ட விதை. என்னுடைய சகோதரி இங்கே இருக்கிறவங்க, அவங்க தான் முதல்ல நான் 11ஆம் வகுப்பு மாணவியாக இருந்தபோது கம்பன் விழாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போனவங்க அவங்க தான். ஏன்னா அவங்க தான் பேச்சாளர். நான் கூட எதுக்கு போவேன்னா கைத்தட்ட ஒரு வேளை ஆள் இல்லைன்னா என்ன செய்யுது என்பதற்காக அப்படித்தான் கம்பன் கழகங்களுக்குள் கால் பதித்தேன். ஆனால் அவங்க போட்ட அந்த பாதையில் தொடர்ந்து போவதற்கான ஒரு பயண வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நேரத்தில் எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பேச்சு என்பதில் ஒரு பேஷன் என்பது கொண்ட நிறைய பெண்கள் இருக்காங்க. எந்த நேரத்தில் எப்படி பேசணும், அதை விட முக்கியமாக ஒரு பேச்சை எந்த நேரத்தில் நிறைவு செய்யணும், அதுதான் ஒரு பேச்சாளருக்கு மிக முக்கியமானது. அந்த எளிய பாடத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசானான பாப்பையா சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. இங்கே பேசின எல்லா பெண்களுமே எவ்வளவு தடைகளை மீறி அவங்க அந்த சாதனைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற போது பிரமிப்பாக இருக்குது. பெண்ணுக்குள்ளே அது இருக்குது, விதை மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது, சாதிக்கணும் என்கின்ற துடிப்பு இருக்கிறது. அவளுக்கு தேவை ஆதரவு என்கின்ற கொஞ்சம் சூரிய வெளிச்சமும், அங்கீகாரம் என்கின்ற கொஞ்சம் சிறு தண்ணீர், அவ்வளவு 2 தான். ஏன்னா அவளுடைய மண் உறுதியானது, அந்த விதை பழுதில்லாத விதை. ஆனால் அந்த ஆதரவும் அங்கீகாரமும்
சிறிய அளவிலே கொடுக்கப்படுகிற போது கூட அது பிரம்மாண்டமான மரமாக வளர்ந்து நிற்கும். மரத்தினால மரத்துக்கு மாத்திரம் பெருமை அல்ல, பயன் அல்ல நண்பர்களே. மரத்தினால் பல்லுயிருக்கும் பயன் உண்டு. அப்படித்தான் ஒரு பெண் சாதனையாளராக வருகின்ற போது அவளை சுற்றி இருக்கிற ஒரு சமூகமே முன்னால் வரும். அதற்கான வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற உங்களினுடைய நிர்வாகத்துக்கும் மெகா டிவிக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டு. இது ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் இந்த விழாவில் எவ்வளோ அழகாக நடந்தது பார்த்தீங்களா? இங்கே தயாரிக்கப்பட்ட அவர்களை பற்றின ஏவி, அதனுடைய தரம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. சில விருதுகளை வாங்கியிருக்கிற அனுபவத்தில் சொல்கிறேன், சில பேரை தப்பாக சொல்லிடுவாங்க. இது மிக மிக துல்லியமாக அது இங்கே வழங்கப்பட்டது. ஆண்டாள் மேடமுடைய சாதனைகளும் டாக்டர் நாச்சியார் அவர்களினுடைய சாதனைகளையும் பார்த்தது பெருசில்லை. அவங்க இங்கே வந்து இன்னமும் கூட நாங்கள் செய்யணும் என்கின்ற எண்ணத்தை சொல்லுகிற போது நாமெல்லாம் பயணிக்க வேண்டிய பாதை எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று அத்தனை பேருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுப்பதாக இந்த விருது விழா அமைந்தது. மேடம்க்கு வந்து மனப்பூர்வமான நன்றி. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது. எங்கள் மகாகவி பாரதி மகளிருக்காக சொன்னேன்னா, இன்றைக்கு மகளிர் தினம். பெண்கள்கிட்ட ரொம்ப நான் விரும்பி கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயந்தான். இன்னைக்கு எல்லாரோட வாட்ஸ்அப்லேயும் கிட்டத்தட்ட ஒரு படம் வந்திருக்கும். ஒரு பெண் படத்தை போட்டு அவளுக்கு ஒரு 16 கை அவளுக்கு இருக்கிறதா போட்டு, ஒரு கையில் கரண்டி, ஒரு கையில் ஃபீடிங் பாட்டில், ஒரு கையில் கம்ப்யூட்டர், எல்லாம் அவள்தான் சக்தி. முதல்ல அவ்வளோலாம் செய்ய முடியாது. முதல்ல பெண்களுக்கு தேவை அவளுக்கு என்ன முடியுமோ அதை செய்வதற்கான பாதை. நீ தான் எல்லாம் செய்கிறன்றதுல மறைமுகமாக இருக்கிற செய்தி என்ன, நீயே செஞ்சிரு, நான் வர செய்கிற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகளிருக்கும் அவர்களோடு நின்று அந்த பாதையில் அவர்கள் பயணம் செய்ய தங்கள் நன்மைகளை கூட விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். மகாகவி பாரதி சொன்ன ஒரு கவிதை, போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள், செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று எங்கள் மகாகவி பாடி முடித்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் கூட பெண்கள் பயணம் செய்கிற பாதையில் சின்ன சின்ன விஷயங்களில் தடங்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர்கள் எங்களினுடைய உயரங்களை குறைத்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களினுடைய மகள்களை பார்த்து சிறகை விரித்து எங்கே வேண்டுமானாலும் நீ பறக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நாங்கள், பார்த்துப்போ, பத்திரமா போ, ஜாகிரதையா போ, தனியா போகாத அப்படின்னு இன்னைக்கும் அட்வைஸ் பண்ணுகிற நிலைமையில் தான் சமூகம் இருக்கிறது என்றால், பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டே போகிற ஒரு சமூகத்தில் எங்கள் குழந்தைகள், எங்கள் மகள்கள் சிறகடித்து பறப்பதற்கு எதிர்காலம் அவர்களுக்கு ஒளிமயமாக காத்திருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? வண்ண மிகுந்த இந்த மேடையில் இன்னமும் வர இருக்கிற சாதனையாளர்களுக்கும், இதுவரை விருது பெற்ற மகத்தான சாதனையாளர்களுக்கும், மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிக்கும், நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் திரும்பவும் என்னுடைய பணிவன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தின வாழ்த்து. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.